உன்னுடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தல் என்று உனக்கு தெரியும், உன் தேவனுக்கு தெரியும். என்னுடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தல் என்று எனக்கு தெரியும், என் தேவனுக்கு தெரியும். ஆனால் எப்படி நம்மை அவருடைய திரியேக குடும்பத்திலே மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டார், அதுதான் அவருடைய இரக்கம். அந்த இரக்கத்தை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 103வது செய்தி, தேவ ரக இரக்கம், காட் கைண்ட் மர்சி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத்தை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு எளிமையாக கற்றுத்தரப்போகிறார். அருமையானவர்களே, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று எழுதியிருக்கு. அதை வாசிக்கட்டுமா உங்களுக்கு? அங்கே எபேசியர் 2வது அதிகாரம் 4 மற்றும் 5வது வசனங்கள். இந்த புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2 verses 4 and 5. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எதிலிருந்து நம்மை உயிர்ப்பித்தார்? நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஹோப்லெஸ்னஸ். இன்றைக்கும் உங்களுக்கு தெரியும், தேவனை சரியாக அறியாதவர்கள் நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். அவன் நம்பிக்கையிலே மரித்து போய் இருக்கிறார்கள். ஆமென். இன்னும் பாருங்க, தேவனோடு உள்ள அந்த ஜீவனுள்ள உறவை குறித்து அறியாத விசுவாசிகளும் ஹோப்லெஸ்ஸாக தான் வாழ்கிறாங்க. அவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பை குறித்து, உறவை குறித்து அறியாத தேவனுடைய பிள்ளைகள் தான் அதிகம். அவர்களும் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, சமாதானத்தில் மரித்து போயிருக்கிறார்கள். சந்தோஷம் இல்லை, சந்தோஷத்தில் மரித்தவர்களாக இருக்கிறார்கள். குடும்ப குழப்பத்தில் மரித்து போயிருக்கிறாங்க, தரித்திரத்தில் மரித்து போயிருக்கிறார்கள். இன்றைக்கி நல்ல செய்தி என்ன தெரியுமா? அருமையான தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம் நம்மை அவருடைய குடும்பத்திலே ஒன்றாக இணைத்து விட்டபடியினால் நம் மீது அவர் இரக்கமாக இருக்கிறார். அருமையானவர்களே, ஆமென். இன்றைக்கி கண் திறக்கப்படுகிற நாள். ஆமென். காட் கைண்ட் மர்சி, we are surrounded by. தேவன் நம்மை எப்படி அலங்கரித்து இருக்கிறார்? தேவரக இரக்கத்தினால் நம்மை அலங்கரித்து இருக்கிறதுனாலே, அதே எபேசியர் 2வது அதிகாரம் 1வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாதுங்க, இல்லையா? அவர் தான் சொல்றாரு, பட்டவர்த்தனமாக சொல்றாரு, எப்பா நீங்கள் அக்கிரமங்களில் மரித்து கொண்டு இருக்கிறீங்க, பாவத்தில் மரித்தவர்களாக இருக்கிறீங்க. என்னுடைய ரோல் நான் பெர்ஃபெக்டாக பண்ணிட்டேன். I have rejuvenated you, I have revived you. நீங்கள் இந்த ட்ரூத்தை அறியலைன்னா எல்லாமே லிமிட்டட் ஆயிரும். அருமையானவர்களே, எல்லாமே லிமிட்டட் ஆயிரும், எல்லாமே கண்டிஷன் ஆயிரும். இந்த இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்ன செய்தார்னா, அவருடைய அந்த இரக்கத்தை அன்லிமிட்டடாக, அன்கண்டிஷனலாக மாற்றிவிட்டார். நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள், நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறதுனாலயா நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆனீர்கள்? நல்லா கவனிங்க. ஆண்டவரே, எத்தனை பேர் உலகத்தில் நல்லவர்கள் என்று கேட்டால் இயேசு என்ன சொன்னார்? நல்லவன் ஒருவனும் இல்லை. எப்படி ஐயா அப்புறம் தேவனுடைய பிள்ளையான? ஐயா, அதுதான் அவருடைய இரக்கம், அது தேவரகமான இரக்கம். It is unconditional. It is also unlimited, dearly beloved. Hallelujah. அதே 3வது வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளையாக இருந்தோம். dearly beloved, தண்டனைக்கு உரியவர்களாக இருந்தோம். ஆனால் அவருடைய நிபந்தனை இல்லாத இரக்கமோ, அல்லேலூயா, நம்மை மார்போடு அணைத்து கொண்டார், கட்டி அணைத்து கொண்டார். இதை உங்களால் நம்ப முடியல. என்ன எப்படி சார், எப்படி எங்கள் தேவனால் நேசிக்க முடியும்? அப்போ அதுதான் இரக்கம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தகுதியானவர்களை மாத்திரம்தான் தேவனால் நேசிக்க முடியாது. அப்படி முடியும் என்றால் ஒருவரும் அவருடைய அரவணைப்புக்குள்ளே செல்ல முடியாது. அதுக்கு தான் அங்கே என்ன எலிமெண்ட் தேவைப்படுது? இரக்கம் என்று ஒன்று தேவைப்படுகிறது.
இல்லையா? mercy என்று சொல்லி ஒன்று தேவைப்படுது. இட் இஸ் அன்கண்டிஷனல் டியர்லி beloved. ஆமாம் ஆமாம், தேவனுடைய கோபாக்கினைக்கு தான் நமக்கு தகுதிங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற அத்தனை நாளும் கடைசி மூச்சு வரைக்கும் நம்முடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. அதே வேளையிலே தேவனுடைய இரக்கம் ஒரு நாளும் குறைவுபடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். உங்கள் மனம் என்ன சொல்லுது? உங்கள் மனம் என்ன சொல்லுது? சான்ஸே இல்லைங்க, நான் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. அருமையானவர்களே, எது தெரில தெரியுமா? எபேசியர் 2:4 தெரில. எபேசியர் 2:4 என்ன சொல்லுகிறது? தேவனோ தகுதி இல்லாத ஒன்னை, தகுதி இல்லாத என்னை அவருடைய அரவணைப்பிலே கொண்டு வரும்படியாக இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். பாருங்கள், அங்கே எபேசியர் 2:4, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அருமையானவர்களே, தகுதி இல்லாத நம்மை நேசிப்பதற்கு தான் அந்த எலிமெண்ட் தேவைப்படுது. என்னது எலிமெண்ட்? இரக்கம், mercy. பாருங்க, நம்மளுடைய தேவன் எதையுமே அரை குறையாக செய்கிற தேவன் அல்ல. தேவன் அன்பாக அல்ல, அன்பாக மட்டும்தான் இருக்கிறார். பல முறை சொல்லியிருக்கிறேன், வாஸ்து இருக்கிறோம். எதனாலே அவர் நம்ம மேலே அன்பு கூற முடிகிறது என்றால், இட் இஸ் ஹிஸ் mercy. தட் இஸ் God kind mercy. Hallelujah. ஓ தேங்க்யூ லார்ட், வாட் அ லவ்விங் டேடி. எந்த அளவு அருமையானவர்களே நம்ம மேலே உசுரை வைத்திருக்கிறார் என்றால், நம்ம பல தடைகளை தாண்டி உச்சாணியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் அவர் குவாலிஃபிகேஷன். அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அங்கே எபேசியர் 2:7 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உங்களை என்ன செய்திருக்கிறார் பாருங்கள். எபேசியர் 2:7, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்துட்டார்ப்பா. இனி அவர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அருமையானவர்களே, இட் இஸ் டன் டீல். இதனுடைய பொருள் என்ன தெரியுமா? அவருடைய ஸ்டேட்டஸ் என்னதோ அந்த ஸ்டேட்டஸ் உடையவர்களாக நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்காரவும் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இந்த நிஜத்தை அறியாதவர்கள், இந்த சத்தியத்தை சரியாக அறியாதவர்கள், அவங்க என்ன நினைக்கிறாங்க? என் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்திற்கு வாய்ப்பே இல்லை, ஏனென்றால் நான் இதையெல்லாம் செய்து விட்டேன், இதையெல்லாம் செய்யவில்லை என்று சொல்லி நான் ரொம்ப பேடுங்க, என்னை தேவனால் நேசிக்கவே முடியாது என்று சொல்லி அநேகர் நீங்கள் சிக்கலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் தகுதியின் அடிப்படையிலே தேவன் உங்களை நேசிக்கிறது இல்லைங்க. நல்லா கவனிச்சிடுங்க. அவரவர்களுடைய தகுதியின் அடிப்படையில் தான் தேவனால் ஒருவரை நேசிக்க முடியுமானால் அவரால் ஒருவரையும் நேசிக்க முடியாத எத்தனை பேருக்கு புரியுதுங்க? புரிந்து கொண்டவர்கள் பாக்கியவான்கள் டியலிபிடவர். ஆமென். நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆமென். கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் பரிசுத்த தேவன், பாவத்தை பாராத சுத்த கண்களுடைய தேவனுடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படியாக அவருடைய தேவராக இரக்கம் அவரோடு நம்ம இணைத்து விட்டது. அல்லேலூயா. அதுக்கு தாங்க இதை நான் திரும்ப கேட்குறேன் உங்களுக்கு. எதுக்கு தேவனுடைய இரக்கம் என்று உங்களுக்கு தேவை தெரியுமா? தகுதி இல்லாத நம்மை, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நிறைந்திருக்கிற நம்மை அவர் நேசிக்கும்படியாக அந்த காட் கைண்ட் மர்சி இஸ் ஃபுல்லி அவைலபிள். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு திரும்ப வாசிக்கிறேன். எபேசியர் 2:4, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அதாவது நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல. நல்ல கவனிங்க. நம்முடைய தகுதியின் அடிப்படையில் தான் நம்மை ஆசீர்வதிக்க அவராலே முடியும் என்றால் இரக்கம் என்கிற எலிமெண்ட் தேவையில்லையே. பாருங்க, எத்தனை பேர் புரியுதுங்க? அடுத்தது என்ன? அந்த இரக்கம் எப்படிப்பட்ட இரக்கம்? முடிவில்லாத இரக்கங்க. முடிவில்லாத இரக்கம். அப்படி என்றால் என்ன பொருள்? நான் ரட்சிக்கப்பட்டு 35 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைக்கு என்னுடைய எண்ணத்தில் சில தவறுகள் செய்கிறேன். உடனுக்குடன் சுட சுட அவர் தண்டனை கொடுக்கிற தேவன் அல்லங்க.
அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களை உடைய தேவன்தான். ஆகையினால அவர் எப்படி சிஸ்டம் ஃபார்ம் பண்ணிட்டார்னா, அவருடைய நீங்காத அந்த இரக்கம் நம்மை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அந்த இரக்கம் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக அவருடைய குமாரனையே நமக்கு தகுதியாக்கி விட்டது. அல்லேலூயா. அதனால்தான் நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. ஆமே, இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அநேக பாவ எண்ணங்களிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள். ஆமே. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இந்த தாவீதுடைய அறிவை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். தாவீதுடைய விசுவாசம் எப்பொழுது உறுதியாக இருந்தது? காரணம் என்ன தெரியுமா? சில நிஜங்களை அவன் அறிந்திருந்தான். அதில் ஒன்று என்னென்னா, தேவன் என் மீது பிரியமாகவே இருக்கிறார் என்று அறிந்திருந்தான். இரண்டாவது எதை அறிந்திருந்தான் என்று அங்கே சங்கீதம் 51:1 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 51:1, தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். நான் பாவிதான், நான் அக்கிரமம் செய்தவன் தான், நான் கொலை செய்தவன் தான், விபச்சாரத்தில் இருக்கிறவன் தான். ஆனால் அவன் என்ன நம்புகிறான் பாருங்க, தேவனுடைய இரக்கம் என் மீறுதல்களை என்னை விட்டு நீக்கிவிடும். நான் அநேக காரியங்களில் தேவனுடைய கற்பனைக்கு விரோதமாக நடந்து மீறுகிறவனாக இருக்கிறேன். ஆனால் அவருடைய இரக்கம், ஹல்லேலூயா. ஓ வாட் எ லவ்விங் டாடி. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் டியர்லி பிலவட். அவருடைய இரக்கம் இல்லாமல் உங்கள் சொந்த நீதியை வைத்து அவரிடத்தில் நீங்கள் கிட்டி சேர முடியவே முடியாது. அருமையானவர்களே, அந்த தேவரக இரக்கமானது நீங்கள் செய்கிற அக்கிரமத்தை விட மேலானது. எத்தனை பேர் புரியுது? நீங்கள் இவ்வளோ பெரிய அக்கிரமம் செய்கிறீங்க, அந்த இரக்கம் இவ்வளவு பெருசாக இருக்குங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அதனால தான் இந்த செய்திக்கு தலைப்பு என்ன? காட் கைண்ட் மர்சி. உங்கள் அப்பா உங்கள் பிள்ளைக்கு மேலே வைத்திருக்கிற இரக்கம் இல்லை, அது தேவராக இரக்கம். அதற்கு லிமிட்டே கிடையாது, அதுக்கு கண்டிஷனும் கிடையாது. அருமையானவர்களே, அழிந்து போயிருக்க வேண்டிய நீங்கள் அழைக்கப்பட்டு அவருடைய நீதியினால் அலங்கரிக்கப்பட்டு அவரோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்கிறீர்கள். காரணம் என்னவென்றால் அவருடைய குறையாத இரக்கம். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.